இன்றைய தினம் அமாவாசை, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது இன்றைய தினம் மிக சிறப்பு. அதே போல திதி கொடுக்கறவங்க கூட இன்னைக்கு கொடுக்கலாம். அமாவாசை அன்று தானங்கள் பண்ணலாம். அமாவாசை அன்று தானம் பண்ணால், தானம்னா அதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும்னு கிடையாது, அன்னதானம் பண்ணலாம். ஒரு 9 பேருக்கு அன்னதானம் பண்ணா சிறப்பு. அமாவாசை நாட்கள்ல அது ஒரு கணக்கு உண்டு. அந்த 9 பேருக்கு தானம் பண்ணா ரொம்ப சிறப்பு. அதுவும் முதியவர்களுக்கு செய்தால் இன்னும் சிறப்பு. உடைய கர்மா விலகும் அப்படின்றது தான் அது அர்த்தம். அதுவும் சனிக்கிழமையில வருது இல்லையா, சனிதான் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் வீடே மகரம். அதுலதான் சனி பகவானுடைய வீடு 10க்கும் 11க்கும் அந்த ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாம் சொல்லக்கூடியது. அதே சனிக்கிழமையிலே அமாவாசை வரும்போது சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் தானம் தர்மம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுவும் அன்னதானம் பண்ணால் இன்னும் சிறப்பு. திதி கொடுக்கறவங்க கொடுக்கலாம்.